கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 84 ஸ்ரீதேவி பூதேவி துளசி பிரியர். பார்வதி மணாளராகிய கைலாசபதியை சகஸ்ர நாமங்களினால் பூஜித்து வணங்கி பயன் பெற்றவர்களில் சிலரை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன் என்று சூத முனிவர் அவர்களை பற்றி கூறத் தொடங்கினார். முன்னொரு சமயம் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியவர்களின் நாயகராகிய விஷ்ணு பரமாத்மா மன்மத பானங்களினால் தாக்கப்பட்டவராகி ஜலந்தராசுரனின் பத்தினி ஆகிய பிருந்தையிடம் அளவற்ற மோகம் கொண்டு அவளோடு திருட்டுத்தனமாக நீண்ட காலம் கூடி மகிழ்ந்திருந்து வந்தார். அப்போது அந்த ஜலந்தாசுரன் சூலபாணியான உமாபதியால் கொல்லப்பட்டான். உடனே அவன் மனைவியான பிருந்தையும் அக்னியில் குதித்து உயிரை விட்டுவிட்டாள். அதை கண்ட மகாவிஷ்ணு அளவு கடந்த துயரமடைந்து அந்த பிருந்தையினுடைய சாம்பலை தன் மேனியெங்கும் வாரியெடுத்து பூசிக்கொண்டு நீண்ட காலம் வரையிலும் மனக்கவலையோடு காலம் கழித்து வந்தார். அப்போது துளசி தேவி ஓர் அழகான பெண்ணின் வடிவத்தில் அங்கே ஆவிர்பவித்தாள். அவளை பிருந்தை என்றே நினைத்துவிட்ட மகாவிஷ்ணுவும் முன் போலவே அவளோடு கூடி மகிழ்ந்து வரலானார். அப்போது வைகுண்டத்தில் அவருடைய அந்தப்புரத்தில் இருந்த அவருடைய மனைவிமார்களான திருமகளும் பூமகளும் ஆத்திரமும் கோபமும் கொண்டு தங்கள் நாயகரை நோக்கி, மனைவிகளான எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எப்படித்தான் அந்நிய மாதர்களோடு நட்புறவு கொள்கிறீர்களோ? ஆனால் அது உங்களுக்கு புதுசான விஷயமல்லவே. உங்களுக்கு சதா காலமும் பெண் இன்பத்தை பற்றிய நினைவுதான் மேலோங்கி இருக்கிறது. துவாபர யுகத்தின் இறுதியில் செய்த கிருஷ்ணாவதாரத்தில் உங்கள் அருகில் 14,000 ராஜகுல மாதர்கள் இருந்தும் நீங்கள் கணக்கில்லாத இடைஜாதி பெண்களோடும் கூடி மகிழ்ந்தீர்களல்லவா? அதெல்லாம் போதாதென்று இப்போது துளசி என்னும் பெண்மணியோடு நட்புறவு கொண்டு அவளை அழைத்து கொண்டு இங்கேயும் வந்து விட்டீர்களே, இது என்ன அநியாயம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து திருவாரூருக்கு சென்று 1000 தாமரை மலர்களினால் பரமேஸ்வரருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டார்கள். அப்போது அவர்களின் முன்னிலையில் பரமசிவன் காட்சியளித்து, ஸ்ரீதேவி பூதேவிகளே, உங்களுக்கு சகல நன்மைகளும் சித்திக்கட்டும். உங்களுக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்வீர்களாக என்று கூறி அருளினார். ஈசனே, எங்களுடைய கணவராகிய திருமால் பிருந்தையினிடத்தில் ஆசை வைத்து கொண்டே துளசியோடு கூடி மகிழ்ந்து வருகிறார். ஆகையால் அவர் எங்களை நாடி எங்கள் இருப்பிடம் தேடி வரும்படியாக தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் என்று 2 தேவிகளும் வேண்டிக் கொண்டார்கள். உமாபதியும் அவ்வாறே அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுத்தருளிவிட்டு மறைந்தார். அதன் பிறகு அத்தேவிகளில் ஒருத்தி பார்க்கடலுக்கும் மற்றொருத்தி மேருமலைக்கும் சென்றார்கள். அதாவது லக்ஷ்மி தேவி தன் தந்தையான பார்க்கடலுக்கு சென்று அங்கேயே தன்னுடைய அந்தப்புரத்தில் தங்கியிருந்து வசித்து வந்தாள். பூமி தேவியும் மேருகிரிக்கு சென்று அதன் நடுவிலுள்ள திருமாளிகையின் அந்தப்புரத்தில் வசித்து வந்தாள். இவ்வாறு அவ்விரு தேவிகளும் இருந்து வரும்போது மகாவிஷ்ணு தன் அந்தப்புரத்தில் தன் மனைவிமார்களை காணாமல் அவர்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களிடம் பலவிதமான சமாதான வார்த்தைகளையும் கூறி அவர்களை
தம்மோடு வரும்படியாக அழைத்தார். ஆனால் தேவிகளோ அவரோடு வருவதற்கு மறுத்துவிட்டார்கள். அதை கண்டதும் மகாவிஷ்ணு, தேவிகளே, உங்களுடைய முடிவு எப்படி இருந்தாலும் சரி, நான் உங்களை விட்டு அகலப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு காசி தலத்தை நோக்கிச் சென்றார். அங்கே சகஸ்கர நாமத்தால் விஸ்வநாதரை வணங்கி பூஜித்து அவர் அருளினால் மேருமலை, பாற்கடல் ஆகியவற்றின் நடுவில் தான் வசித்து வருவதற்காக 2 பட்டினங்களை கேட்டு பெற்று கொண்டார். மேலும் லக்ஷ்மி தேவி, பூதேவி ஆகிய 2 தேவிகளுக்கும் தம்மிடத்தில் அளவு கடந்த அன்பு உண்டாகுமாறு வரத்தை கேட்டு பெற்று கொண்டார். அதன் பிறகு அவர் லக்ஷ்மி தேவியிடம் சென்று அங்கே ஒரு பட்டினத்தை கட்டிக்கொண்டு கோபம் தணிந்தவளான திருமகளோடு பாற்கடலில் நீண்ட காலம் வசித்து வந்தார். அதன் பிறகு அவர் மேருமலையின் கொடுமுடியில் வைகுண்டம் என்கின்ற நகரத்தை நிர்மாணித்து அங்கே பூமி தேவியோடு தங்கியிருந்து அளவற்ற போகங்களை அனுபவித்து மகிழ்ந்தார். அதன் பிறகு நாராயணர் தம்மை 3 உருவங்களாக செய்து கொண்டு வைகுண்டம் என்கிற மேருமலையின் கொடுமுடியிலும் விஷ்ணுலோகத்திலும் பாற்கடலில் உள்ள ஸ்வேத்வீபத்திலும் ஸ்ரீதேவி பூதேவிகளோடு அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கோடு வசித்து வந்தார். பிறிதொரு சமயத்தில் வைகுண்டவாசியான திருமால் சக்ராயுதத்தை பெற விரும்பி உமாபதியை 1000 தாமரை மலர்களினால் சகஸ்ரநாமார்ச்சனை செய்து 1000 சூரியர்களுக்கு நிகரானதும் கிடைத்தற்கரியதுமானதுமான சக்கரத்தை பெற்று முன்பொரு சமயம் தமது காது குறும்புகளிலிருந்து அவதரித்தவர்களாகிய மது, கைடபர் என்கின்ற 2 அசுரர்களோடு நயவஞ்சகமாக போரிட்டு அவர்களை கொன்றார். அதன் பிறகு அவர் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக காஞ்சி தலத்திற்கு சென்று அங்கே ஏகாம்பரநாதரை சகஸ்கர நாமார்ச்சனை செய்து சகல பாபங்களும் நீங்க பெற்றார். பிறகு அங்கே ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதன் கரையில் ஆதிசேஷனின் மீது பள்ளி கொண்டிருந்தார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.